என்ன என்ன பொறுத்தவரைக்கும் நம்மள மாரி காமனானவங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தில இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களோட அதிகாரத்த தான் காட்டுறாங்க. அதிகாரன்றது மக்களாட்சின்றது நம்ம வந்து மக்களால மக்களுக்கு தேர்ந்தெடுக்கிற ஆட்சி தான். ஆனா வந்து அந்த மக்களுக்கே வந்து பாதுகாப்பும் இல்ல. ஒரு இப்ப இப்ப எனக்குமே இப்ப நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஆனா நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். ஆனா ஒரு சில இடத்துல எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேன்து. மதிப்பு இருக்க மாட்டேன்து. அதனால இத வந்து இன்னும் மேல இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அது என்னன்றத கீழ இருந்தே வந்து அடித்தளத்திலேருந்தே பார்க்கணுன்றது என்னோட கருத்து. அரசாங்கம் வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தலை. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கமும் அதை சார்ந்த காவல்துறையும் தான் இதுக்கு பொறுப்பு. அதிகாரம் துஷ்பிரயோகம் அதிகமாக பண்ணுறாங்க. வாழ்க்கையில் வந்து அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களுக்கெல்லாம் அற்புதமான வேலைங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அதனுடைய தலைமையகம் தான், காவல்துறையோட தலைமையகம் தான். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் மடப்புறம் என்கின்ற ஊரை சார்ந்த தம்பி அஜித்குமார் என்பவரை தமிழ்நாடு காவல்துறை அடித்தே கொண்டிருக்கின்ற செய்தி நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறையை கைது செய்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழ்நாடு மதுரை கிளையை சார்ந்த உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றது. இதுவரை திராவிட மாடல் ஆட்சியாளர்களுடைய கடந்த 4 ஆண்டுகளில் 24 பேர் சட்டவிரோதமாக காவல்துறையால் காவல் நிலையத்தில் வைத்து அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கின்ற அதிர்ச்சியான செய்தி வந்தவண்ணம் இருக்கின்றது. அவர்கள் மீது கொலை குற்றச்சாட்டில் பதிவு செய்து உரிய தண்டனையை இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் வாங்கி கொடுக்க வேண்டும். தற்போது அஜித்குமார் என்ற திருப்புவனத்தை சேர்ந்த அந்த பையனை 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று அவருடைய தம்பியும் அவருடைய தாயாரும் பேட்டி அளித்த பிறகு இன்றைக்கு அவருடைய மரணம் தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. சாத்தாங்குளத்துக்கு பொங்கிய அந்த தமிழ் ஆர்வலர் எல்லாம் இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கல. கிட்டத்தட்ட நான் அப்பாவுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். வலுப்பு வந்து மாரடைப்பு வந்து இறந்தவருக்கு 18 இடத்துல காயம் வருமா என்று கேள்வி கேட்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இது மேற்கு வங்க அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்பித்த உத்தரவில், ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் காவல்துறையினர் ஒரு குற்றவாளியை கைது செய்த பிறகு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்று 11 கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அதை வந்து பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு காவலர்களும் பின்பற்ற வேண்டும். ஒரு குற்ற நடவடிக்கையில் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட புதிதாக குற்றவாளி என கருதப்படுகிற, விசாரணையில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாத ஒருவரை இவ்வளவு கடுமையாக அணுகக்கூடாது. போலீஸுங்கெல்லாம் வந்து நிறைய மக்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறன்ற முறையில வந்து அடிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட சட்டம் இருக்குதுன்றதுனால அவங்க செய்யறாங்களா என்னன்னு தெரியல எங்களுக்கு. அது ரொம்ப தப்பு. மக்கள் வந்து திருடன் யாரு, கஞ்சா விற்கிறவன் யாரு, கொலை பண்றவன் யாருன்னு போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். பொதுமக்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு தெரியும். அவனுங்களை வந்து தண்டனை கொடுத்தாக்கா மக்கள் ஒரு திருட்டு பயம் கொஞ்சம் குறையும். எங்க நடக்கல, எல்லா இடத்துலயும் திருட்டு நடக்குது. ஆனா அதெல்லாம் விட்டுடுறாங்க. அப்பாவிங்களை கூட்டிட்டு போயிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் கொடுமைப்படணும்? அதெல்லாம் தப்பு இல்லையா? குறிப்பா சொல்லணும்னா, இந்த அரசாங்கம் வந்து காவல்துறை வந்து இந்த மாதிரியான செயல்களை வந்து உங்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு வந்து அவங்க வந்து வெறும் பணியிட நீக்கம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. இதை கொலை வழக்கா பதிவு செய்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த காவலர்களை வந்து உடனடியாக கைது செஞ்சு மேற்படியான நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் மக்களுக்கு காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மிக ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கும். விசாரணைக்காக யாரை அழைத்து சென்றாலும் இது மாதிரியான நடைமுறைகள் வந்து நிலவிடுமோன்ற அச்ச உணர்வு வந்து மேற்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வந்துருவோன்றதை வந்து நாங்கள் குறிப்பிட்டு சொல்றோம். காவல்துறையில வந்து திருட்டு சம்பந்தமா நிறைய பேர் போலீஸுக்கு கூட்டு போய் விசாரிக்கின்ற பேர்ல உண்மையான குற்றவாளிகளை விசாரிக்காம சந்தேகத்தின் பேர்ல கூட்டின்னு போயிட்டு அவங்கள அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு இந்த போலீஸ்காரங்க தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. இது வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவங்க வந்து சும்மா ஒரு கண் துடைப்புக்காக இந்த மாதிரி சில பேருடைய வாழ்க்கையை இது மாதிரி நாசமாகிறது. போலீஸ்காரங்களுக்கு இது வந்து கடுமையா நாங்க கண்டனத்துக்குரியது. காவல்துறையினுடைய சித்திரவதை என்பது
மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுடைய மனதை பாதித்திருக்கிறது. காவல்துறையினர் அத்துமீறுகிறார்களா என்கின்ற கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது. நீதிமன்றம் கூட 2021 இத்தனை லாக்அப் டெத்துகள் மரணங்கள் இங்கே நடந்திருக்கிறது என்று இன்றைக்கு குறிப்பிட்டு தமிழக அரசிடம் விளக்கம் கோரியிருக்கிறது. ஆகவே இந்த அத்துமீறல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றால் உரிய விசாரணை நடைமுறையை தமிழக அரசு இப்படித்தான் விசாரணை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதல்களை தெரிவிக்க வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காவல் சித்திரவதைக்கு எதிரான வழிகாட்டிகளை கொடுத்திருக்கிறது. ஆனால் எந்த காவல் நிலையத்திலும் அது பின்பற்றப்படுவதில்லை. இப்போ சமீபத்தில் நடந்த காவல்துறைகள் தாக்கி திருப்புவனத்தில் இளைஞர் ஒருத்தர் இருந்திருக்காப்ல. இந்த கொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்குரிய முறையான விளக்கத்தை இதுவரை அரசாங்கத்திலிருந்து எந்த விதத்திலையும் தரலை. நீதிமன்றம் வழக்கை விசாரணைக்கு இன்று எடுத்திருக்காங்க. இந்த வழக்கில் நீதிபதிகள் பல அதிருப்தி தரும் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை நடவடிக்கை மீதும் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இது அதிகார பணபலம் படைத்தவர்களுக்கு ஒரு மாதிரியும் சாதாரணமான மனிதர்களுக்கு ஒரு மாதிரியும் காவல்துறை நடந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பாக முறையான விசாரணை வேண்டும். மேற்கொண்டு இந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சாதான் உரிய விசாரணைக்கு வெளியப்படும், உரிய உண்மைகள் வெளிப்படும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாக்அப் டெத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருப்புவனத்தில் அந்த இளைஞர் 27 வயது ஆனக்கூடிய இளைஞர் அஜித்குமார் அவர்கள் லாக்அப் டெத்தில் மரணம் அடைஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது காவல்துறையினர் சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்களா இல்லை நீதிமன்றத்தை மதிக்கிறாங்களா மதிக்கலையான்றது தெரியல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு குறித்து நீதிபதிகள் கடுமையாக காவல்துறையினரை எச்சரிச்சிருக்காங்க. இது மாநில இந்த காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன விதமான நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு இன்னும் தெரியல. காவல்துறையினருக்குன்னு உண்டான அந்த ஒரு விசாரணை முறைங்கிறது தனித்தனியாக விசாரிக்கணுங்கிற முறைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு கொடூரமாக தாக்கப்பட்டு தான் ஒரு உயிரை போக்கி தான் அந்த விசாரணையை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறது கிடையாது. இது சந்தேக மரணமாக கூட இருக்கலாம். விசாரணையை முறையாக நடத்தி கம்ப்ளைண்ட்டை கூப்பிட்டு விசாரித்து சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு விசாரணை கரெக்டான வழியில் போச்சுன்னா உண்மைகள் பல வழியில் வெளியே வரும். இது ஒருத்தர் மேலே ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்த மாதிரி தெரியுது. இப்போ சிவகங்கையில் நடத்தி குற்றத்தை ஒத்துக்க சொல்லியும் வற்புறுத்தின மாதிரியும் அதிகாரிகளோட ஒரு பவரை பயன்படுத்தி இது மாதிரி நிர்வாக சீர்குலைக்க சில விஷயங்கள் நடந்த மாதிரி கூட தெரியுது. தமிழ்நாடு காவல்துறை திமுகவோட ஏவல் துறையாக மாறி பல மர்டர்கள் உள்ளே கூட்டு போய் ஒரு கைதி என்ற அடிப்படையில் உள்ளே கூட்டு போய் 24 மர்டர் இன்னைக்கு வரையும் 24 பேர்த்த போலீஸ்காரை கொண்டிருக்காங்க. இன்னும் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் இவ்வளவு. இன்னும் தெரியாமல் எத்தனை பேர்த்த கொண்டிருக்காங்களோ அது பகவானத்தை வெளிச்சான். அதுபோல் நிறையா இந்த திமுக 4 ஆண்டு சாதனையாக இவர்கள் இதெல்லாம் பட்டியலிடாமல் ஏதேதோ பட்டியலிடுறாங்க. இந்த திமுக அரசினால மக்களுக்கு மிகப்பெரிய வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சரியான தீர்வு வருங்காலத்தில் மக்கள் தீர்ப்பளிப்பாங்க என்று நம்புகிறோம். உயர் அதிகாரிகள் விருப்பத்திலையும் பாதிக்கப்பட்டவன் சரியான நடைமுறையில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமலேயே சொந்த விருப்பத்தின் பேரையும் அதிகார ஆணவத்தில்தான் 75% நடந்துட்டுருக்கு. 25% எதேச்சியாக நடந்துட்டுருக்கு. முழுக்க அதிகார வரம்பு மீறல் தான் இது. இதை தமிழக அரசு இதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை கோர்ட்டு தலையிடுவதற்கு முன்னதாகவே நாம் தலையிட்டு இப்படிப்பட்ட மரணங்களை தடுத்து நிறுத்தி ஒரு நல்ல அரசுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி கொள்ளணும். பொதுமக்களும் எந்த பாதிப்பு இல்லாமலும் நிம்மதியாக வாழுவாங்க. காவல்துறை மேலே மதிப்பும் மரியாதை இன்னும் அதிகம் ஆகும். விசாரணைக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு லாக்அப் டெத்துன்னு சொல்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம். ஏன்னு சொல்ல போயாச்சுன்னா விசாரணைன்னா ப்ராப்பராக சம்மன் அனுப்பி இருந்திருக்கணும். மக்களுக்கு அதுக்கான அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தரமான பதில் அனுப்பி இருந்திருக்கணும். இது எதுவும் இல்லாமல் சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு ஒரு காவல்துறை லாக்அப் டெத்து கொடுக்குறப்போ நம்ம அஜித்குமார் இந்த மாதிரிப்பட்ட கடைசியாக 24 டெத்து சொல்லியிருக்காங்க. விசாரணையில் டெத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 4 வருடங்களில் 24 டெத்து சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்னு சொல்லிட்டு மனித உரிமையை மீறுற மாதிரி இருக்குது. காவல்துறை நம்மளுடைய மனித உரிமையும் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை உரிமைகளையும் மீறுற மாதிரி இருக்குது. இதுக்கு கடுமையாக நம்ம ஹைகோர்ட்டு தான் பதில் சொல்லணும். ஸ்டேஷனில் சின்ன அந்த விசாரணைகளுக்கு இன்னும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அடித்து அவங்கள இது பண்ணுறதுலாம் தப்பு. ஏன்னா விசாரணைன்றது ஓகே, அது கன்ஃபார்ம் அவங்க இருந்தால் ஓகே. இது சில விஷயங்கள் அப்படி இல்லை. இவங்க கன்ஃபார்மானு தெரியாது. சின்ன விசாரணைக்கு வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அவங்க அடித்து கஷ்டப்படுத்தி
அப்படி அதில் சிலவங்க நிறைய மன உளைச்சல் ஆகும், சிலவங்க லாக்அப் டெத் எல்லாம் ஆகுது. அதெல்லாம் வந்து தப்புன்னு நினைக்கிறேன். குற்றம் செஞ்சவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். குற்றம் செய்யாதவங்க தண்டிக்கப்படக்கூடாது. இதில் விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போனால் எது நியாயம் இல்லைன்னு விசாரித்து தான் அதில் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கணும். அதில் இருந்து